அந்த பாவியாக ஜெகனி மாவன் பார்த்து கேட்டு அந்த பாவி ஜெகனி வந்து கேட்டு காக்கிறேன் மாமா காக்கிறேன் மருமகனே என்று என்னை கருதின கரை சேர்த்து விட்டு போய்விட்டாயடா பாவி ஜெகனி என்பக்காரியே
கடவுளே, பங்காளிகளை பட்ஜெட் செய்து விட்டு போர்வா நான் என்ன செய்திருக்கிறேன் தெரியுமா? என் கூட பிறந்தவர்கள் 100 பேர்கள், என்னோடு சேர்த்து 100 பேர்கள் என் தம்பிமார்கள் இருக்கிறார்களே. தம்பி நான் அண்ணன் தம்பி இந்த பாலான மண்ணுக்காக இந்த மண்ணுக்காக போராமை கொண்டு என் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை கொன்று விட்டாரே. இந்த மண்ணு நமக்கு வேண்டும், இந்த நாடு நமக்கு வேண்டும், நம்ம பங்காளிகள் இருக்கப்படாது என்று போராமை கொண்டு என் தம்பிமார்கள் எல்லாம் கொன்று விட்டேன். இன்று என் தம்பிமார்கள் இருந்தால் இறந்திருக்காரு. பார்த்தீங்களாக, எப்பவுமே பெற்ற பிள்ளைகள் இருக்க வேண்டும் கொல்லி வைப்பதற்கு. என் தம்பிமார்கள் இருந்தால் அண்ணா உனக்கு என்ன வேதனை? அண்ணா எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் அண்ணன் தம்பி இங்க பாருங்க, எவ்வளவு சண்டை போட்டாலும் தெரியும் அண்ணன் தம்பிக்கு ஆபத்து என்றால் ஓடி வந்து காப்பாற்றக்கூடியவர் பங்காளிகள் பாசம். பங்காளிகள் பாசம். எங்க அண்ணன் தம்பி தம்பிமார்கள் எல்லாம் மாட்டி விட்டார்கள். பெற்ற பிள்ளைகள் இருக்கா 60 பிள்ளையும் பெற்ற பாவினான். 60 பிள்ளையும் பெற்று இந்த மண்ணுக்காக நாசப்பட்டு சொல்வார் வார்த்தையை கேட்டு சகரி மாமன் வார்த்தையை கேட்டு சகரி மாமன் வார்த்தையை கேட்டு இந்த மண்ணுக்காக 60 பிள்ளையை கொண்டு போய் பறி போட்டு அவர் அஞ்சு பறி கொடுத்து விட்டாரே. தெய்வமே, பலி கொடுத்து விட்டு இறைவா எனக்கு பெற்ற பிள்ளைகள் இருந்திருந்தா
அப்பா மாட்டு விட்டாரு அப்பா. உனக்கு எல்லாம் தண்ணீர் விட்டு கணக்கு கழிக்கிறேன் அப்பா. உனக்கு நான் கொல்லி வைக்கிறேன் அப்பா, குடம் அடிக்கிறேன் அப்பா என்று பெற்ற பிள்ளைகள் கொல்லி வைத்து குடம் அடித்தால் தான் அப்பா அம்மாவுக்கு சொர்க்கம். இல்ல விட்டால் சொர்க்கம் கிடையாது. அவர் ஐயா யாரு அந்த அம்மா பேரு என்னங்க? குப்பம்மா மகாலட்சுமி. பெற்ற பிள்ளைகள் இருக்கிறதுனால 3வது மாசத்துக்காவது ஒரு நாடகத்தை விடலாம், ஒரு கதையை கேட்கலாம். அந்த அம்மனுக்கு 4வது கிடைக்கட்டும் என்று விட்டு இருக்கிறார்கள். எனக்கு யாரு இருக்கிறார்கள்? அதிபதி துரியோதன மகாராஜன் செண்ட துவக்க செய்து 10 வெட்டு 18 நான் செண்ட துவக்க செய்து பீமன் ஆகப்பட்டவன் கதையே ஓடி வந்து என் தொடையை முறித்து அடித்து பாஞ்சாலியன் மார்பிலே வந்து என் மார்பை கிடைத்து உதிரத்தை எடுத்து எண்ணெயாக தடவி விட்டு அந்த மரியாதை எடுத்து சீப்பாக பகிர்ந்து விட்டு மணிக்கோடல் பிடுங்கி பூவாக சூடிக்கொன்று துரியோதனா இன்றோடு என் சபதம் முடிந்தது என்று போய்விட்டால் அந்த ஆவி அன்று பிரிந்த ஆவி 27 வருடம் ஆகிறது. இந்த ஆவி ஆகப்பட்டது பெற்ற பிள்ளைகள் கொல்லி வைக்கவில்லை, கொடமடிக்கவில்லை, எல்லும் தண்ணீர் விடவில்லை, மக்களும் கழிக்கவில்லை என்று நான் ஆவி அங்கால யூரேனே. சொர்க்கம் என்பதே கிடையாது. நரகத்திலே காட்டிலும் மேட்டிலும் கல்லிலும் முள்ளிலும் இந்த ஆவியாகப்பட்டது இந்த ஆத்மா ஐயோ 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 என்று அழிந்து திரும்புகிறேனே தெய்வமே. செம்மையோடு நாட்டிலே இருந்த பாண்டவரை கொண்டு வந்து ஜெகனி மாமனம் எடுத்து சூதாட்டமாடி நாடு பறித்துக் கொண்டு தம்பிமாரை அடிமையாக்கி விட்டு பொம்பளை பாவம் பொல்லாத பாவங்க, பெண்கள் பாவம் பொல்லாதது. பெண்கள் நல்ல உத்தமையான பெண்கள் சாபம் கொடுத்தால் கட்டாயமாக பழிக்கும். பாஞ்சாலி ஆகப்பட்டவள் தம்பி ஆகுது அதில் விடுத்து
அவள் கூந்தலை பிடித்து எடுத்து கொண்டு இந்த மாதிரி தெருவில் எடுத்துட்டு வரான். யாரு? துச்சோதனை, எங்க தம்பி. அவள் சொல்லுகிறாள், கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அங்கிருந்து 5 கணவன்மார்கள் நிற்கிறார்கள். அந்த கணவன்மார்கள் நிற்க வைத்து விட்டு என் தம்பியாக துச்சோதனை விடுத்து இந்த வலது தொடரில் அமர செய்து அவளை அம்பலமா பார்க்க வேண்டுமே என்று. ஆனா அப்படி இருக்கிற போது பாஞ்சாலி சொல்லிவிட்டால், அடே துரியோதனா, நான் எப்படியோ ஐயோ 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 என்று அழைகின்றேனே. என் கண்ணிலே வரக்கூடிய தண்ணீர் ஆகப்பட்டது. தில்லி அஷ்டாபுரம் அல்லது ரத்த வெள்ளமாக ஓட வேண்டும். நீ ஒரு நாளைக்கு நான் எப்படி ஐயோ ஐயோ என்று கணவன் மாற வைத்துக் கொண்டு அழுகின்றானோ அதை போல நீ ஆவியாக அடைய வேண்டுமே என்று அந்த பாஞ்சாலி அக்கறையிலே பிறந்த அனல்வடி வலகி நெருப்பினில் பிறந்தவள். அவள் சொன்ன சாபம், கொடுத்த சாபம் கட்டாயமாக எனக்கு படித்து விட்டது. ஆதிமூல சங்கரனே சித்தப்பா வீரபெருமான் கொண்டு வந்து விட்டவுடனே தந்தை இல்லாத பிள்ளைகள் பாண்டவர்கள் இப்படி எப்படியாவது பழி வாங்க வேண்டுமே என்று எப்பவுமே நல்ல பாருங்க, போராமை போர்க்களத்தில் கொண்டு வந்து விட்டுவிடும். போராமை மட்டும் படக்கூடாது, போட்டி போட்டு பழகலாம்.
போராமப்பட்டு பொழைத்தால் கட்டாயமாக போர்களம் தான் கடைசி. போர்கள்னா சென்றில் தான் சாகணும். போராமை போர்களத்தில் கொண்டு வந்து விட்டுவிடும். நான் போராமைப்பட்டு என்னை போர்க்களத்தில் கொண்டு வந்து விட்டுவிட்டது. போர்க்களத்திலே மாண்டு விட்டேன். பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று அவர்களை கொல்ல வேண்டுமே என்று சரகூட போல மத்த கொல்ல பார்த்தேன். பாண்டவர் சாகவில்லை. அங்கிருந்து வந்து நாடு கொடுத்து நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அதுக்கும் போராமை கொண்டு அந்த பஞ்சவாரை பகடையாடி பாண்டவர் நாட்டம் நான் சொல்லுவார் பேசி மட்டும் இன்னைக்கு கேட்க போறான். சொல்லுவார் பேசி எவன் கேட்கிறான் அவனுக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்காது. நான் சொல்வார் வார்த்தை கேட்டதனால் நான் மட்டும் கிடையாது, என் தம்பிமார்கள் ஆவியாக அழைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆவியா இருக்கும் போது அண்ணன் யாரு தம்பி யாருன்னு தெரியுமா? தெரியவில்லை. என் தாலி கட்டிய மனைவி ஆவியாக அழைகிறான். எங்க இருக்கிறார்? நான் இருக்க என்று சொன்னார். கர்ணன் மாண்டு விட்டான். 18ஆம் நாள் சென்னையிலே ஜெகனி மாமன் மாண்டு விட்டான். அதனாலே என் மனைவி எங்க இருக்கிறார் என்று தெரியவில்லை. பெண்ணே எப்போது பார்த்தாலும் மன்னா 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 வாருங்கள் சுவாமி வாருங்கள் சுவாமி என்று என்னை இடைவிடாமல் இருந்து 60 குழந்தைய பெற்றாய பெண்ணே, உன்னை எங்க நான் தேட போகிறேன் பெண்ணே. எனக்கு சொர்க்கம் கிடைக்கவில்லை, உனக்கு சொர்க்கம் கிடைக்கவில்லை. எங்க ஆவியாக அழுகிறாய் பெண்ணே. தேவி பார்மதி அடி பெண்ணே
ஐயோ